விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா வீரசோழபுரம் கிராமம் எங்கள் கிராமண்ணே. இந்த போலீஸ் எஸ்எஸ்ஐயா இருக்கிறவர் எங்கள் பெரியப்பா. அவர் வந்து 3 பேர் பாகத்தில் ஒரு பாகம் வந்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கையெழுத்து வாங்கிட்டார். அண்ணன் தம்பி 2 பேரும் ஏமாந்து போட்டாங்க. தம்பி தான் கேட்குறான்னு சொல்லிட்டு போட்டாங்க. இன்றைக்கி எங்கள் பாகத்தை நாங்கள் போய் கேட்கக்குள்ள நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், வீடு கடன் ஆகி போச்சு. நான் போய் ஒரு லோன் கேட்கக்குள்ள உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்போ தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் போய் அவங்ககிட்ட லோன் இது கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா கையெழுத்துலாம் போட்டு தர முடியாது, நீ எங்கே போறியா போ, நீ செத்துட்டா உன் சொத்தை நாங்களே ஏற்றுக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவர் எங்கள் பெரியப்பா, அவர் ஹேண்டிகேப் புள்ள வச்சுருக்காரு. எல்லாருக்கும் ஒரே புள்ள தான். எங்கள் சொத்து போய் கேட்டதுக்கு அடியாளை கூட்டின்னு வந்து பாண்டிச்சேரிலேருந்து அடியாளை கூட்டின்னு வந்து எங்களை அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, உதைக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் எத்தனையோ முறையோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க வந்து போலீஸுக்கு நேராக ஃபோன் போட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சிடுறாரு. அவருக்கு ஸ்டேஷன் கம்பெனி கொடுத்தா உடனே எங்களை வந்து கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. போலீஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்க வழியே எங்களுக்கு பொதுமக்களுக்கு கிடையவே கிடையாது, இன்னமும் கிடையாது. எவ்வளோத்தனை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரு தீர்ப்பே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் 23ஆம் தேதி எஸ்பி ஆஃபீஸில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மாரி ரவுடிங்களால் வந்து எங்களுக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். முந்தானேற்று சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்தே வந்து அவங்க வீட்டிலே சாப்பிட்டுன்னு உட்காந்துக்கின்னு எல்லாருமே வந்துக்கின்னு நாங்கள் மாடு ஓட்டின்னு போகக்குள்ள ரவுடிங்களை விட்டு எங்களை மிரட்டுறாங்க. இதுக்கு எங்களுக்கு உயிருக்கு எதனா ஒன்று ஆபத்துனா ஐயா, விஜயசிம்மன் மனைவி, அவங்க மகன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ரவுடிங்க, இவங்க 4 பேர் 5 பேர் மட்டும்தான் காரணமே, வேறு யாருமே இல்லை. A1 அக்யூஸ்டா நாளைக்கு நானே இல்லைனாலும் சரி தான், A1 அக்யூஸ்டா இவங்க 5 பேரை மட்டும்தான் சேர்க்கணும், வேறு யாரையும் சேர்க்கக்கூடாது. அவங்க தான் மெயின் காரணமே. நாங்கள் வந்து அரங்கநல்லூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது, நீங்கள் போய் அங்கே தீர்த்துக்குங்க, அங்கே எங்கன்னா போய் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. நாங்கள் விஜயசிம்மன் கிடையாது, நீ போய் கோர்ட்டில் பார்த்துக்க அப்படின்றாங்க. கோர்ட்டில் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கடத்தால் தான் நாங்கள் வந்து வீட்டில் லோன் போட்டு அடமானம் வச்சு நாங்கள் பண்ணணும்னு பார்க்குறோம். அவருக்கு வசதி இருக்குங்க ஐயா, இன்றைக்கி சம்பளம் வாங்குறாரு, அவர் எதோ ஒன்றா பண்ணலாம், அவங்க பையனை வக்கீலுக்கு படிக்க வைக்கிறாரு, எல்லாமே பண்ணலாம். எங்களால் அந்த வசதி இல்லை. லாஸ்ட்டு கட்டமாக நாங்கள் எஸ்பிகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தோம். லாஸ்ட்டு கட்டமாக இங்கே வந்திருக்கோம். இவங்களும் ஒரு முடிவு வரலாம். நாளைக்கு எதனா ஒன்று நாளைக்கு எதனா ஒரு தற்கொலையே பண்ணிக்கினாலும் அந்த சொத்தால் இவரால் மட்டும்தான் இருக்கும் மொழியே, வேறு எதுவும் இல்லை. பிறந்த போகிறப்பே நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான், இந்த ஜென்மம் எடுத்தது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான். அதை கூட விட மாட்டாங்க எங்களை. எதனா ஒன்று நோண்டிக்கினே இருக்கிறாங்க. எங்களுக்கு அசிங்கமாக பேசுகிறாங்க. பொம்பளைங்கள அசிங்கமாக பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ உத்தரவு நாங்கள் பொறுத்துன்னு போனாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க வீட்டை வந்து பாருங்கள், இன்றைக்கி மாட்டுக்கோட்டை அனைத்தும் போட்டு வச்சுருக்காங்க. எங்களை மாட்டுக்கோட்டை போட விட மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு அது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு உயில் செட்டில்மெண்ட்ல எங்கள் தாத்தா கரெக்டாக எழுதி வச்சிருக்காரு. 3 பேருக்கு சரி பாகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாகத்தில் ஒரு பாகம் அவங்க கையெழுத்து போட்டு வாங்கிறதுக்கு 2 பாகத்துக்கு போட மாட்டாங்க. கேட்டால் நீ என் காலுக்கு அடியில் தான் கிடக்கணும், என்னைக்கு இருந்தாலும் நீ என் கூடயே தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க ஐயா. இதுக்கான ஒரு தீர்வு வந்து நீங்கள் மீடியாவுக்கு நீங்கள் எங்கே எடுத்துன்னு போவீங்களே தெரியாது. நீங்கள் ஒரு மீடியா முயற்சி பண்ணி